Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷாப்ஸி ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2 வந்து ஷேர் பண்ணுறோம். பார்ட் 1ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. எப்படி ஆர்டர் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலாம். ஸோ மினிமம் 2 குவான்டிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில ப்ராடக்ட் வந்து இப்போ 5 rupees 10 rupees இருக்கிறதெல்லாம் 6 குவான்டிட்டி 10 குவான்டிட்டிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் ஹையஸ்ட்டாக உள்ளதுக்கெலாம் 2 குவான்டிட்டி அப்படி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால் டெக்கர் பீஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருந்தது. இது வந்து லைட் கலர் வாலில் வந்து ஹேங் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் பிஸ்மில்லா, ஹோப் வித் இன்ஷா அல்லா, எண்ட் வித் அல்ஹம்துலில்லா அப்படின்றது. ஸோ சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பிரைட் ஷேடில் இருந்தது. நல்ல எங்களோட வால் வந்து ஒரு க்ரீம் கலரில் இருக்கும் கலரு. ஸோ இதுக்கு அது நல்லாவே செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ஒன்று தான் தேவைப்பட்டது, பட் 2 ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இது 2 வாங்கியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லாமே அண்டர் 100க்குள்ளே தான் இருக்கும். எதுவுமே நான் வந்து 100 rupeesக்கு மேலே வாங்க மாட்டேன். ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் வாங்குறது தான் எல்லா ப்ராடக்ட்டுமே. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து போன வீடியோவிலே நான் காமிச்சிருந்தேன், ஹேங் பண்ணி காமிச்சிருந்தேன், அன்பாக்சிங் காமிக்கல. ஸோ அதே சேம் டைப் வால் ஹேங்கிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா குட் வைப்ஸ் ஒன்லின்ட்டுன்னு, இதுவுமே 2 pieces வரும். இதோட ப்ரைஸ் ஐ திங்க் 34 அந்த ரேஞ்ச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சணலில் தான் வந்து ரோப் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அழகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காமிச்சது அல்ஹம்துலில்லா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை விட அது ப்ரைஸும் கூட. இது வந்து குட் வைப்ஸ் ஒன்லின்றது ப்ரைஸ் கம்மி தான் கம்பேர் ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ஒரு லைட் ஷேடில் இருந்தது. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் வந்து என்ட்ரன்ஸில் மாட்டி விட்டுருந்தேன். நான் இதோட ஹேங்கிங் வீடியோ போனதிலே காமிச்சேன். நெக்ஸ்ட் அன்பாக்சிங்கில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுவுமே 2 pieces தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதனால 2 pieces வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஷாப்ஸியில் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நல்லா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து 2 குவான்டிட்டி 6 குவான்டிட்டி அப்படின்னு வாங்கும் போது இதில் வந்து ரிட்டன் ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டே கிடையாது, அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாவது ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு 2 days 3 daysல உங்கள் ப்ராடக்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு 2 குவான்டிட்டிஸ் 3 குவான்டிட்டிஸ் வரதில் வந்து சில குவான்டிட்டி, அதாவது 2 குவான்டிட்டின்னு இருக்கிறதுல வந்து 1 குவான்டிட்டி தான் டெலிவரி ஆகும், ஒன்று வந்து டெலிவரி ஆன மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து 2-3 ப்ராடக்ட்டுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு ரீஃபண்டும் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் இதுக்கு வந்து நீங்கள் ஏமாத்துறாங்க, இது ஃப்ராட் ஆப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. அவங்க ஏமாத்தலை, அது வந்து மேபி வந்து டெலிவரியில் எதுவும் நடந்திருக்கலாம், இல்லை வந்து அவங்க 2 குவான்டிட்டின்றதை அப்படி போட்டிருக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரீஃபண்ட் ஆகிடுது. என்னோடய அக்கௌண்ட்டுமே இப்போ பிளாக்ல இருக்கிறதுனால தான் என்னோடய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து நான் செக் பண்ண முடியல. நான் போன வீடியோலேயே நான் ஏன் என்னோடய அக்கௌண்ட்டு பிளாக்ல இருக்குது அப்படின்ற டீட்டெயிலில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக நீட்டாக தான் வந்திருந்தது. இது என்னடா ஃப்ளிப்கார்ட் கவரில் வருது அப்படின்னு நினைக்கலாம். ஷாப்ஸியும் ஃப்ளிப்கார்ட்டோட அண்டரில் உள்ள ஆப் தான். சூப்பராக வந்திருக்கு, நீட்டாக வந்திருக்கு. எனக்கு ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்லாததுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே. இதில் வந்து 2 பாக்ஸ் அட்டாச் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வால் கிளாக் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன், என்ட்ரன்ஸில் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடச்சது. சேம் இதுவுமே வந்து 2 pieces வாங்குற மாதிரி இருக்கும். ஐ திங்க் 140 அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் பார்சல் பார்க்கலாம்.
இதில எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரே நாள்ல டெலிவரி ஆனது கிடையாது. ஒவ்வொரு நாள் டெலிவரி ஆச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து மீஷோ. இது ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. பேக்கேஜிங்னால தான் மேபி வந்து இந்த ப்ராடக்ட்டோட அந்த மேலே உள்ள அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இது வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் செட்டு தான். நான் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு பீஸே வந்து 70 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இது டோட்டலாகவே நான் 274 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினேன். கண்டிப்பாக இது வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து தேவையான ஒரு பொருள். எங்கள் வீட்டில் இத்தனை வருஷமாக இந்த ஒரு பொருள் கிடையவே கிடையாது. 2 ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். அதை தான் நாங்கள் வச்சு மேட்ச் பண்ணிப்போம். அப்படி எதுவும் கிடைக்கல அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படியே தான் இருந்தது. சரி ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஷாப்ஸியில் காமிச்சிச்சு. நான் அதர் வெப்சைட்லலாம் கூட நான் செக் பண்ணல எவ்வளோ இருக்குது ஏதுன்னு. எனக்கு இதுவே வந்து ஒர்த்தாக தோணுது. ஏன்னா பக்கத்தில் நான் ஷாப்பில் விசாரிக்கும் போது நார்மலாக இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கதே வந்து 2 நம்பர் போட்டு வேறு நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து 70 ருபீஸ் மினிமம் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 17னா இங்கிட்டு வந்து வேறு மாடல், ரவுண்ட் மாடல்லையும் இருக்குது, ஓப்பன் மாடல்லையும் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சதே வந்து நார்மல் பேக்கேஜிங்கில் போட்டு கொடுத்ததுனால மேபி இருக்கலாம். நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ப்ராடக்ட் எதுவுமே நமக்கு டேமேஜ் ஆகலை. அந்த கவர் தான் நமக்கு டேமேஜ் ஆகிருக்கு. ஓகே தான், இந்த ப்ரைஸ்க்கு எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தோணுச்சு. குவாலிட்டி வைஸுமே ஓகே தான். எல்லா நம்பர்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இது வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து ப்ராடக்ட் ஆஃபர் போடும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லேடர்ஸ் இந்த மாதிரி நிறையா பொருள் வந்து வீட்டுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருப்புளி, ஸ்பேனர் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸ்க்ரூ டிரைவர் செட்லாம் இன்னும் நான் வாங்கவே கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு இது பெருசு வச்சுருக்கோம். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிப்போம். அதுவுமே செட் ஆகலை அப்படின்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டாவது கேட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது தான். பட் அது கூட வாங்க முடியாமல் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. அதில் பெருசாக வந்து எப்போயாவது தேவைப்படுறதுனால அது பெருசாக தோணலை. பட் இப்போ வந்து எல்லா பொருளுமே சின்ன சின்ன பொருளாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து போய் யார்ட்டையும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது. இது வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ப்ராடக்ட். ஆல்ரெடி நான் கிளாஸ் பாட்டில் வந்து 2 செட்டு காம்போவில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆகிட்டு, சரி ஓகே இதில் வந்து 4 பீஸ் காம்போவில் இருந்தது. எனக்கு அதில் வந்து அந்த லிட்டெல்லாம் வந்து இதாகிடுச்சு. நான் அதை மட்டும் தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காம்போவில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் 240 சம்திங் தான் வந்து 4 பீஸுமே எனக்கு கிடச்சிது. 4மே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாட்டில் தான். பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இதில் ஏதோ ஒரு பீஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. ஏன்னா நல்லா நொறுங்கின சத்தம் சலசலன்னு கேட்டுச்சு. பார்த்தா அந்த 2 பீஸ் நல்லா வந்திருந்தது. கீழே வந்து இந்த மாதிரி ரப்பர் ஷீட்டில் பேக் பண்ணதில் வந்து பார்த்துங்க சல்லியாக நொறுங்கி இருந்துச்சு. ஸோ அதுதான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தேன். இதுவுமே லைட்டாக எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ரிட்டன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். டேமேஜ்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிட்டேன். எனக்கும் வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் இந்த உடஞ்ச பீஸ்லாம் போட்டு அப்படியே தான் நான் கொடுத்தேன். ஏன்னா அவங்க தெரியணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து கொரியர் மேன் வந்து செக் பண்ணிவிட்டு செலோடேப் போட்டு கவர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதில் வந்து லிட்டு எல்லாமே நார்மலாக நம்ம கிளாஸ் பாட்டிலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ்க்கு ஓகேவாக இருந்தது. பட் பேக்கேஜிங் நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டேமேஜை வந்து தவிர்த்துருக்கலாம். அவங்க வந்து பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணாதனால தான் இது இப்படி இருக்குது. ஒரு சில செல்லர்ஸ் இப்படி பண்ணுறாங்க. வேறு செல்லர்ஸில் மீஷோவில் நீங்கள் வாங்கும் போதுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்பெல்லாம் நல்ல பேக்கேஜிங் சூப்பராக பண்ணி எனக்கு ப்ராடக்ட் கிளாஸ் பாட்டில் இது வரைக்கும் டேமேஜ் ஆகி வரலை. ஸோ அதனால நான் இந்த பாட்டிலை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஆப்பில் வந்து நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்சல் பார்க்கலாம். இது ஒன்று மட்டும்தான் மீஷோ இருக்கும், மிச்சது எல்லாமே வந்து ஷாப்ஸி தான். ஸோ அது மட்டும் தனியாக போட வேணாமே நான் இதோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் பாட்டில்லாம் ஷாப்ஸி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்ப கூட இருக்குது. மீஷோவில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. நான் அதனால தான் அதை மீஷோவில் ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு.
நெக்ஸ்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். என்னோடய கிட்ஸ் 2 பேருக்காகவும் சரி வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து 2 பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் கொடுத்துருக்கேன். நார்மலாக அந்த பிளாஸ்டிக்கில் டேங்க் உண்டியல் இருக்குல்ல, 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி உண்டியல் தான் கொடுத்துருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆஃபரில் போட்டிருந்தாங்க 2 பீஸ் காம்போவில். ஜஸ்ட்டு 174 என்னவோ தான், எனக்கு ஞாபகம் இல்லை. நான் வாங்கின ப்ரைஸ் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன். இது வந்து லாக்கோடே நமக்கு கொடுப்பாங்க. நான் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி தான் வந்து ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணோடனே அந்த பிங்க் கலரில் வந்து லைட்டாக டேமேஜ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணேன். அது ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து பிங்க்கும் பையனுக்கு வந்து ப்ளூன்னு தான் வாங்கினேன். ப்ளூ வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஆனால் குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது கூடவே வந்து நம்மளுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. பூட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு ஆனால் லாக் பண்ணி வச்சுக்கலாம் சேஃப்டியாக. நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து லாக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சாவியை பத்திரமா வச்சுருந்துட்டு ஃபுல்லாக நிரப்பினோன்னு ஓப்பன் பண்ணி அவங்க சேவிங்ஸை வந்து அவங்களுக்கு இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சும்மா உங்களுக்கு நான் பூட்டே அடியில் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். சும்மா ஒரு இதில் வந்து திருக்கிட்டு இது பண்ணுற மாதிரி தான். அதை வந்து நம்ம நார்மலாகவே இது வந்து ஓப்பன் பண்ணாலே ஓப்பன் ஆயிரும் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்தது. உள்ளே இந்த மாதிரி ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லாக்குமே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லாக்கோட குவாலிட்டிலாம் சூப்பர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஓகே தான். பட் வந்து நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு கிட்ஸ்ட்டு வந்து நம்ம சாவியை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்பேஸும் உள்ளே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை உடைக்கணும் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து நியூவாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்குது, ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. பட் திக் குவாலிட்டிலாம் கிடையாது. நார்மல் ஒரு லைட் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. லாக்குமே வந்து குவாலிட்டிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம வேறு லாக் வேணால் வாங்கி போட்டுக்கலாம், இது வேண்டாம் அப்படின்னா. பட் கிட்ஸுக்குன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2க்குமே தனித்தனி கீ கொடுத்துருக்காங்க. எந்த கீ போட்டாலுமே 2மே ஓப்பன் ஆகும், அப்படி தான் இருக்குது. ஸோ ஓகே தான். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயில் தடவி எடுத்தோன்னே அந்த துரு மாதிரி இருந்தது வந்துருச்சு. ஸோ 2மே ஓகேவான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு. 2மே யூனிகார்ன் தீமில் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கலர் மட்டும் ப்ளூ அண்ட் பிங்க்கில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதே சேம் கலர் தான் நானும் வந்து ஆர்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். 150 ஆர் 160 இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வாங்கணுன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரில் வந்துருந்தது. ஒரு சாஃப்டான ஒரு லெதர் மெட்டீரியலில் தான் இருக்குது. நான் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப வெயிட் வச்சு கேரி பண்ணோம் அப்படின்னா அந்த இது வந்து மாட்டிக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா தையல் விட்டுடும். லைட் வெயிட்டுக்கெலாம் நல்லாவே இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி. வேறு கலர் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரே கலர்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது, சென்டரில் வந்து 2 ஜிப் இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா ஸ்பேஸாக சேவிங்காக இருக்குது. துணி கிளாத்து குழந்தைங்க கிட்ஸ்லாம் வச்சுருக்கிங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கேரி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சைடில் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ 150 160க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அப்படி தான் சேம் குவாலிட்டி தான் இதில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக நிறையாலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது, சீரியஸாகவே ஓகே தான். நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சே தான் நான் இதோட குவாலிட்டிக்கு வந்து தெரிஞ்சே தான் நான் வந்து வாங்கினேன். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராடக்ட் அப்படின்றது. இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ பேக்கேஜிங் தான் சிலது வந்து எனக்கு ஒஸ்ட்டாக தோணுது. மித்தபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். டேமேஜ் ஆகி வந்துருந்துச்சுனாலும் நம்ம தாராளமாக கஸ்டமரை கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இது எல்லாமே ஷாப்ஸியில் வாங்கினது தான்,
ஓகேங்களா. கிளாஸ் பாட்டிலும் நான் ஷாப்ஸியில் தான் செக் பண்ணேன். பட் ப்ரைஸ் ஹையாக இருந்ததுனால நான் வந்து மீஷோவில் செக் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் மேட் வாங்கியிருக்கேன். என்னோடய இன்டோர் பிளான்ட்டுக்கு வந்து கீழே வந்து விரித்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் மேட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து 78 ருபீஸு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கே படாத பாடம் ஆகிடுச்சு. நார்மல் நம்ம வெளியிலலாம் எப்படி இருக்கும் மேட்டு போடுவோம் அந்த சைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 1 feet into 2 feet நினைக்கிறேன். ஸோ இந்த சைஸில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப பெரிய சைஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது, நார்மல் சைஸ் தான். ஸோ என்னோடய பிளான்ட் வச்சு நான் இருக்கிற இமேஜ் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லாவே வந்து அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இண்டோர் பிளான்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டு பண்ணணும்னு ஆசை. பட் பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒன்று தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு இண்டோர் பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்